ஓகே, நாங்க போன முறை படிச்சது ரைட், ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற உறவுகள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 6 9. கணவன் மனைவி உறவு தான் முக்கியமாக பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக பெற்றார் பிள்ளைகள் உறவை பற்றி 6ஆம் அதிகாரம் 1-4 கதைக்குது. அதை பற்றி கொஞ்சம் பேசினோம். பிறகு ஒரு எஜமானுக்கும் அடிமைக்கும் அல்ல இலங்கையில வேலைக்காரருக்கும் வீட்டுக்காரருக்கும் இருக்கிற உறவுகளை பற்றி 6ஆம் அதிகாரம் 5, 9 சொல்லுது. எல்லாத்துக்கும் அடிப்படையான வசனம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதோட தான் இந்த இவ்வளவு ஒரு ஹவுஸ் ஹோல்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் இதோட தான் தொடங்கப்படுது. அதுல நாங்க பார்த்தோம், அது தெய்வ பயத்தோட என்ன விதமாக. ஓகே, 1 minute தாங்க. I may have to pin this. Okay, sorry. All right, let's see. Okay, அப்ப அடிப்படை வசனம் தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அப்ப இதுதான் எல்லாரும் ஒருவருக்கொருவர் என்றது எஜமானும் அடிமையும் பெற்றாரும் பிள்ளைகளும் கணவனும் மனைவியும் அந்த கீழ்ப்படிந்திருங்கள் என்ற வார்த்தை ஹூபட்டாசோ. அது நான் உங்களுக்கு விளங்க. அது ஒரு மிலிட்ரி டேர்ம். ஒரு எதிரியோட சண்டைக்கு போய்க்க கொமாண்டர்ஸுக்கு கீழே சோல்ஜர்ஸை வச்சு, இனி கொமாண்டர்ஸுக்கு மேல கொமாண்டர்ஸை வச்சு, அப்ப எல்லாரும் அந்த ஆர்டரின் படி இருந்தா தான் எதிரியோட நாங்க சண்டையை வெல்லலாம். ஆளோடைய ஆள் சண்டை பிடிக்க தொடங்கினா நாங்கள் போர்ல தோக்குறதான் முடியும். அப்ப அந்த மாதிரி தான் ஒரு 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 வீட்டுல ஒரு எஜமான் இருக்கிறார், தலைவர் இருக்கிறார், மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கணும், அடிமைகள் வேலைக்காரர் இருக்கணும். எல்லாரும் அது கடவுள் அப்படி ஒவ்வொரு இடத்துல போட்டிருக்கிறார். எல்லாரும் அந்த அத்தாரிட்டிஸுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். இதோட தான் இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு பகுதி, கனவேர் குழம்புற ஒரு பகுதி, கனவேறு கஷ்டமான ஒரு பகுதி இது. ரைட், ரோமர் 13ஆம் அதிகாரம் சொல்லுது, சப்மிட் டு அத்தாரிட்டிஸ். இன்றைக்கு என்னன்னா, இப்ப ஹவுஸ் ஹோல்டு இல்லை, இப்ப வீட்டை விட்டு வெளியால போயேக்க என்ன மாதிரி நாங்கள் இயங்கணும். இதுதான் ரோமர் 13ஆம் அதிகாரம் 1, 2 வசனம் சொல்லுது என்ன, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், சேம் ஹூபட்டாசோ. அப்ப கடவுள் என்ன சொல்றார், வீட்டுக்குள்ள ஒரு ஒழுங்குமுறை இருக்கிற மாத்திரம் இல்லை, நாங்க வீட்டை விட்டு வெளியால போயேக்க மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கும் எங்களுக்கு தெரியணும். இது நாங்கள் சாத்தானோட போராடணுமா இருந்தா நாங்க அந்த அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும். இது கடவுள் தான் போட்டிருக்கிறாரு. அப்ப யார் அதிகாரிகள்? இப்ப பாத்தீங்களா இருந்தா எம்ப்ளாய்மெண்ட், வீட்டு தலைவர் வேலைக்கு போறார், வேலைக்கு போற நேரம் அங்க அதிகாரிகள் இருக்கிறாங்க. அல்லது பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனா அங்க பிரின்சிபல் இருக்கணும், டீச்சர்ஸ் இருக்கணும். அல்ல நாங்க சர்ச்சுக்கு போனா அங்க பாஸ்டர்ஸ் இருக்கணும், எல்டர்ஸ் இருக்கணும். அல்ல ஒரு ஆதீனத்துல இருந்தீங்களா இருந்தா மேல இப்ப சேர்மன், ஹண்டி, ஏயோஜிக்கு இருக்கிற மாதிரி எக்ஸ்கோ இருக்குது. இல்ல அரசாங்கத்திட்ட போனா போலீஸ்காரன் இருக்கிறான், டாக்ஸ் எடுக்கிறவன் இருக்கிறான். அப்ப இதுகள் எல்லாம் வீட்டை விட்டு வெளிக்கிட்ட உடனே ஆண்டவர் நியமித்து இருக்கிறார். அப்ப அந்த விளக்கம் எங்களுக்கு வரணும். அப்ப நாங்கள் இவர்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அந்த அந்த டிமென்ஷன் ஒரு முக்கியமான வித்தியாசம். மனைவிய எந்த விடயத்திலும் கீழ்ப்படிய சொல்லி சொன்னது கணவனுக்கு. அது என்னடா, மனைவி கணவன் ஒரு பங்கா இருக்கிறாள். இப்ப என் கை எனக்கு எப்பயும் கீழ்படிய தானே வேணும், ரைட்? ஆனா இங்க அப்படி எல்லா விஷயத்திலையும் கீழ்படிய சொல்லல.
அது எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போனா அந்த விஷயத்துல, ஸ்கூலுக்கு போனா படிப்பு விஷயத்துல, சர்ச்சுக்கு போனா ஸ்பிரிச்சுவல் லைஃப் விஷயத்துல, அரசாங்கத்துல போனா அவங்களோட சட்டங்கள். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். இந்த ஹூப்பட் ஆசோ. அதனாலதான் நாங்க அடுத்த வசனம் சொல்லுது, ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கு. பள்ளிக்கூடத்திலேயும் அப்படித்தான், அரசாங்கத்திலேயும் அப்படித்தான், சர்ச்சிலேயும் அப்படித்தான், வேலையிலேயும் அப்படித்தான். ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். வா, அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன். இப்ப ஒரு சோல்ஜர் கொமாண்டர் இதை செய்யன்னு சொன்னா, இல்ல நீர் சொல்றது பிள்ளை, நான் போக மாட்டேன், அல்லது நான் போனாலும் நான் எல்லாருக்கும் அவரை பற்றி இவன் மட முடிவுகளை எடுக்கிறான் என்று சொல்லி நஞ்ச போட்டு விட்டா அந்த சண்டையில வெற்றி கிடைக்குமா அவைகளுக்கு? நான் முழு மனதோட சண்டை பிடிக்காதது மாத்திரம் இல்ல, போற மற்றவங்கள சிந்தனைகளையும் பாதிச்சு விட்டுருவான். என்ன அது சொல்றேன், அப்படி செய்யறது. அப்ப எப்படி நாங்கள் இன்றைக்கு இந்த அதிகாரங்கள் இதங்கட தமிழாக்கள், நான் கூட இதுகளை படிக்க மனம் திரும்ப வேண்டி இருந்த எங்களுக்குள்ள ஒரு அதிகாரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ற பழக்கம் எங்களுக்கு கஷ்டம். அதிகாரிகள் என்றாலே ஏதோ பிழையா செய்கிறான். அவர் சரியானதை சொன்னா நான் செய்வேன், அவர் அதிகாரி என்றதுக்கு செய்ய மாட்டேன். போதகர் பிழையா சொன்னா நான் செய்ய மாட்டேன். இது வெள்ளையல்கிட்ட இந்த குணம் அவ்வளவு இல்லை. அவங்க ஒரு மீட்டிங்ல சண்டை பிடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அதுக்கு பிறகு பஸ் சொன்னாரா அதை செய்யணும். ஏன்னா அவர் தான் தலைவர். அவர் பிழையா நடந்தா கூட, அவருல கரெக்டா ஃப்ளோஸ் இருந்தா கூட, இந்த நிறுவனத்துக்கு இவர் தான் சிஇஓ. இப்ப அவர் ஒரு முடிவை சொன்னா அத எல்லாம் முடிஞ்ச உடனே அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிவாங்க. ஆனா எங்கட தமிழாக்களுக்குள்ள அது எங்கட ஒரு இனத்தின் ஒரு விதத்துல எங்கட ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு விதத்துல எங்கட அழிவுக்கு காரணமா இருக்கிறது இந்த அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய எங்கட இனம் சொல்லி தரையில. அப்ப பல வேளைகள்ல சபையில அதிகாரிகளுக்கு எதிர்த்து நிக்கிறோம், ஸ்கூல்ல எதிர்த்து நிக்கிறோம், அரசாங்கத்தோட எதிர்த்து நிக்கிறோம். கடவுள் என்ன சொல்றார்? நாங்க தேவனை எதிர்த்து நிக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் தான் இப்படி எல்லாரையும் போட்டது. அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்வார்கள். வா, கடவுளோட மோத விருப்பமா இருக்குமா எங்களுக்கு? ஆனா அவற்ற நியமத்திற்கு எதிராக நாங்கள் இந்த மாதிரி எப்படி எதிர்த்து நிற்கிறோம் என்று சொன்னால் முழு மனதோட கீழ்படுகிறேன். பிள்ளையா சொல்றேன் இல்ல, எப்படி எதிர்த்து நிற்கிறோம்? ஒரு அதிகாரியை பற்றி இன்னொரு ஆளோட போய் பிள்ளையா கதைக்கிறார். இப்ப பிள்ளையா கதை கேட்க அவன்ட மைண்ட பாய்சன் பண்றேன். இல்லையன்னா அந்த கொமாண்டர் சோல்ஜர்ஸோட மீட் பண்ணிக்க மற்றவங்களுக்கு முன்னால அவர் சொல்லுற முடிவு பிழையண்டு கதைக்கிறது. அப்ப இதுகள் எல்லாம் எங்களுக்கு சண்டை பிடிக்கிறதுக்கு எதிரி இருக்கிறான். என்ன ஆனா இது எங்களுக்குள்ள ஊறி போயிட்டுது. நாங்கள் என்ன பார்க்கிறோம்? இவர் சொல்றது பிழை, நான் சொல்றதுதான் சரி. ஆனா அன்பானவர்களே, இது நானும் உங்களோட குற்றவாளி கூண்டுல தான் நிக்கிறேன். எங்களோட தமிழ் ஆக்களுக்குள்ள இது ஒரு கெட்ட ஒரு பழக்கம். இது கடைசியில எங்களுக்கு ஆசீர்வாதத்தை நாங்க இழக்கிறோம். அதாவது ஒன்று நான் பழகினது, மற்றவன் எத்தனை பிள்ளையத்தான் விட்டாலும் நான் ஒரு பிள்ளை விட்டேனா அதுக்கு நான் மன்னிக்க கேட்டுருவோம். ஆண்டவருக்கு முன்னால அவர் எனக்கு ஒரு பதவியை தந்திருக்கும் பொழுது பயத்தோட அந்த பதவியை நான் செய்யணும். நான் அதிகாரி என்று போட்டு நான் நினைச்சதை செய்ய இயலாது. ஆண்டவருக்கு முன்னால ஒரு பிள்ளை விட்டேனா, 10 பிள்ளை விட்டேனா 10க்கு நான் மன்னிப்பு கேட்கும்.
மற்றவர் 100 பிழை விட்டிருக்கலாம். ஆனா நான் மன்னிப்பு கேட்கிற நேரம் ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்த ஒரு பாடம், அவற்றை 100 பற்றி கதைக்காது. சில நேரத்துல இந்த பலவீனத்தால அதை கதைக்கிறேன். ஆனா எனக்கு ஞானம் வர நேரத்துல நான் செய்த 10க்கும் நான் மன்னிப்பு கேட்கிறது. ஏன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து ஆக்கினியை வருவித்துக் கொள்ள நான் விரும்பல. ஏன்னா அதிகாரி தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தாலும் அதிகாரத்தை தந்த ஆண்டவர் கணக்கு கேட்பார். இனி அந்த அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறவர்கள் எதிர்த்து நின்றால் அவர்கள் ஆக்கினையை வருவித்துக் கொள்வார்கள். எனக்கு அது விருப்பம் இல்லை. சரி, அப்ப மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல சுட்கிரியைகளுக்கே பயங்கரமா இருக்கிறார்கள். அதிகாரிக்கு முன்னால சரியானதை நாங்க செய்தா, நன்மையை நாங்க செய்தா, அவர்கள் எங்களுக்கு பயங்கரமான ஒரு ஆளா இருக்க தேவையில்லை. எங்கட தமிழாக்கள் எல்லாருக்குள்ளேயும் போலீஸ்காரன்டா இவன் ஏதோ கெட்டதுதான் செய்ய போறான். அதுக்காக போலீஸ்காரன் செய்யறே இல்லை, நல்லதுன்னு நான் சொல்லல. ஆனா எங்கட மண்டைக்குள்ள ஆட்டோமேட்டிக்கலி பிரின்சிபலா இவர் லெவல் அடிச்சு கொண்டு இருக்கிறார். பாஸ்டரா, சேர்மனா, பிஷப்பா எல்லாம் ஆதீனத்தை தங்கட நன்மைக்காக பாவிக்கிறாங்க. அப்ப நாங்கள் ஒரு அவங்களோட ஒத்து போறது இல்லை, அந்த ஹூப்பட்டாசோ செய்யறே இல்லை. அதால அவரை பற்றி பிள்ளையா கதைச்சு கொண்டு இருக்கேக்க அவரோட நான் சந்திக்க கொஞ்சம் எனக்கு பயங்கரமா இருக்கும். என்ன இவர் என்ன சொல்றார், அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துட்கிரியைகளுக்கே பயங்கரமா இருக்கிறாங்க. அப்ப அவங்களோட ஒத்து போகாமல் காரியங்களை செய்யறாக்களுக்கு தான் அதிகாரிகள் ஒரு பயங்கரமான ஆளா இருப்பாங்க. ஆனா இல்ல, நீ அதிகாரத்துக்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும், உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனா இருக்கிறான். நேற்று ஜாமன் ஹெண்டியோட நான் கதை கேட்க, நான் முதல் முறை அவரோட கதைச்சது. ஆனா அவர் என்னை பற்றி அங்க இங்க கேள்விப்பட்டிருக்கிறார். மற்ற நான் செய்த காரியங்களையும் அவர் பார்த்தார். அப்ப அவர் என்ன புகழ்ந்தார். ஏன்னா அவர் என்ன பாக்குறார், நான் ஏயோஜியும் இல்லை, ஆனா ஏயோஜிக்கு நான் நன்மை செய்கிறேன். மறுபடி அவரோட கதைக்கும் பொழுது தாழ்மையாக இருந்து பாஸ்டர் எனக்கு ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லி, அப்ப நான் சேமன் ஆண்டியோட கதை கேட்க இப்ப பயந்து இருக்கணும். நான் அவரை பற்றி புளியா கதைச்சு கொண்டிருந்தேன் இருந்தா நான் அவரோட கதை கேட்க பயப்படணும். இந்த கதையை இந்த பக்கத்தாலையும் அவருக்கு போயிருக்குமான்னு சொல்லி. இல்லையே, நான் அந்த அதீனத்துக்கு நன்மைதான் செய்யறது என்ற உள்ளமா இருக்கிறதால அந்த பெரியவருக்கே அது தெரிய என்ன புகழ்றார். அவையில் எல்லாம் தேவ ஊழியக்காரன். ஒரு போலீஸ்காரன் தேவ ஊழியக்காரனா, ஒரு பாஸ்டர் தேவ ஊழியக்காரன், வசனம் என்ன அவங்களும் தேவ ஊழியக்காரன். ஏன்னா தேவன் தான் எங்களுக்குள்ள சுத்தம் செய்யணும். ஞாபகம் இருக்கா, இயேசு எங்களை பரிசுத்தமாய் ஆக்கி பிதாட்ட காட்டி அவர் எங்களை திருமணம் செய்ய போறார். அப்ப அதுக்கு அவர் போலீஸ்காரனையும் பாவிக்கிறார், பிரின்சிபலையும் பாவிக்கிறார், சேர்மனை பாவிக்கிறார், பிஷப்பை பாவிக்கிறார், போதகரை பாவிக்கிறார். நீ தீமை செய்தால் பயந்திரு. அப்ப தீமையை செய்து உங்களை குறிச்சு தீமைய கதைச்சு இவர் பார்க்க மாட்டார் தானே என்றுட்டு நான் கழிச்சு கொண்டு இருந்தா நான் கொஞ்சம் பயத்தோட அந்த மீட்டிங்குக்கு போகணுமே. எங்கேயாவது கதைச்சது அவட்ட காதுக்கு போயிருக்குமா? நான் உண்மையா எனக்கு எந்த பயமும் இருக்கல, எந்த தீமையையும் நான் அவருக்கு நினைக்கல. அப்ப நீ தீமை செய்தா பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனா இருக்கிறானே. நாங்க தீமை செய்துட்டு இருந்தா அதிகாரத்துக்கு எதிர்த்து நின்று அவர் சொன்னதை செய்ய மாட்டேன் அல்லது அவர் சொல்றதுல பிழை இருக்குது அதை போய் மற்ற 4 பேருக்கு சொல்லி கொண்டு இப்படி இருக்கும் பொழுது அவருக்கு கோபம் வரும். என்ன அப்ப அவர்
என்ன ஆசீர்வதிக்க மாட்டார். நான் ஏயோஜியில இருந்தா அவர் என்ன சலுகைகள் தராமல் தண்டிக்கிற காரியங்கள் கூட நடக்கலாம். அப்போ ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரா இருந்தா அதிகாரங்களை கொடுத்து இருக்கிறார் என்று ஆண்டவருக்கு தெரியும். எங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரிபெலியஸ் நேச்சர் இருக்குது. இந்த அதிகாரிகளுக்கு கீழ்படுகிறதுன்றது எங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்கள பிழை பிடிக்கிறது அதிகாரிய நானே ஒருக்கா நான் 6ஆம் வகுப்பு படிக்க கிளாஸ்ல ஒரு மாஸ்டர் வந்து கொஞ்சம் குடிச்சிட்டு வந்த மாதிரி எனக்கு இருந்தது. பிறகு அவர் ஒரு கணக்கு கொண்டு கேட்டு போட்டு பதில சொல்லி போட்டு பதில் வந்து சரியா சொல்லாத எல்லாரையும் முழும்பி நின்று கேனால நல்லா அடி. அப்ப நானும் முழும்பி நின்று அவர் எனக்கு அடிக்க வரைக்க முதல் பதில சொல்லிட்டேன். ஆனாலும் அவர் அடிச்சார். அப்ப எனக்கு கோபம், இவர் அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார். அப்ப ஐயாக்க அந்த வயசுலயே எனக்கு இந்த ரிபெலியஸ் நேச்சர். அதிகாரிகள் சரியா செய்தா நல்லதை செய்தா கீழ்ப்படிவன், பிழைய செய்தா நான் தட்டி கேட்பேன். அதிகாரிகளை தட்டி கேட்கறதுக்கு எங்களை வைக்கல. அது தமிழ் சமுதாயம் எங்களுக்கு சொல்லித்தது. அதிகாரிகளுக்கு தாழ்பணிந்து போறதுக்கு தான் வேதம் சொல்லுது. அப்ப அவர் ஆண்டவர் யோத்து. அப்ப நான் அந்த மாஸ்டர்கிட்ட எனக்கு நல்ல சுடுதண்ணி குடிச்ச நாய் மாதிரி அங்காலையும் இங்காலையும் போட்டு அவர்கிட்ட போட்டு தான் சொன்னேன், மாஸ்டர் நீங்க வந்து கிளாஸ்ல நீங்க இப்படி செய்தது போல நீங்கள் நான் சரியான பதில சொல்லிக்கே எனக்கு அடிச்சிங்க, பிறகு நீங்க குடிச்சு போட்ட வந்தீங்க, ரைட், நான் போய் உங்களை பிரின்சிபல்கிட்ட ரிப்போர்ட் பண்ண போறேன். அதான் தமிழன் குணம். அதுதான் எங்கட பிள்ளைய பாக்குற இல்ல, அதிகாரின்ற பிள்ளைய பாக்குற. பிறகு ஒரு வெறுட்டல் வர விடுற, நான் உங்களுக்கு பாடம் படிப்பேன், நான் பிரைம் மினிஸ்டர் கிட்ட போவேன், நான் எழுதுவேன், இது செய்வேன் அது செய்வேன். ஆண்டவருக்கு பிரியம் இல்லை அன்பானவர்களே. நான் அப்படி சொல்ல அவர் என்ன தெரியுமா எனக்கு செய்தார்? பல்லாயிரம் அற விட்டார் என்ற கன்னத்துல. என்னடா வெறுட்ரியா, போய் சொல்லடா. அந்த அடி வண்டி 50 வருஷம் இருக்கும், அது இன்னும் எனக்கு பாடமா இருக்குது. ஒரு அதிகாரிய நீ திருத்த வேணுமா இருந்தா அன்போட தாழ்மையோட பயத்தோட அவர்கிட்ட போய் ஒன்ற சொல்லலாம். இந்த வெறுட்டுற மாதிரி போய் சொல்றதெல்லாம் அதுங்கட தமிழருக்குள்ளே ஊறி போயிருக்கிற ஒரு பழக்கம். சரியா? ஆகையால் நீங்கள் கோபாக்கினையின் நிமித்தம் மாத்திரமில்லை, இந்த விதமாக அதிகாரிகளை எதிர்த்து நின்று அதிகாரிகளுக்கு எதிராக கதைச்சு இதால தேவண்ட கோபாக்கினைக்கு ஆளாகும். அதுக்காக மாத்திரமல்ல, மனச்சாட்சியின் நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் எங்களை திருத்துறதுக்காக ஒரு வீட்டுல என்ன மாதிரி ஒரு எஜமான், ஒரு தலைவன், ஒரு கணவனை வச்ச மாதிரி சமுதாயத்திலையும் வச்சிருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் எனக்குள்ள இருக்கிற இந்த அகம்பாகங்கள் அவருக்கு தெரியும். அப்ப எங்கட மனச்சாட்சியை நாங்க திருத்தி கொள்ளணும். எங்கட மனச்சாட்சி வந்து தமிழ் சமுதாயம் வளர்த்தது ஒரு நான் கணக்கு கேட்க போறேன். அவர்கிட்ட நான் கேட்டேன், அவர்கிட்ட கொடுத்த மீட்டிங்ல ஒழும்பி நான் பச்சையா கேட்டேன் என்று அதுல பெருமைப்படுறதா இல்ல. தாவீது என்ன செய்தான்? சவுல் வந்து அவனை சாக்குள்ள தேடி திரிகிறான். சோல்ஜர்ஸ் எல்லாரையும் அனுப்பி கடைசியில தானும் போய் கடைசியில தாவீது ஒளிஞ்சு கொண்டிருந்த ஒரு குகையில வந்து இவர் முன்னால நிக்கிறார். தாவீது வெட்டி விட்டுருக்கலாம் அந்த நேரம். இதுக்குள்ள நான் நம்புறேன் ஆல்ரெடி தாவீது அபிஷேகம் பண்ணிட்டார், அடுத்த அரசன் இவர். அவர் சொன்னார், ஐயோ கடவுள் அபிஷேகம் பண்ணினவர் நான் தொட மாட்டேன். அந்த அவட்ட வஸ்திரத்துல ஒரு பகுதியை கூட நடுங்கி கொண்டுதான் வெட்டினான், தான் செய்கிற சரியா. ஏன்னா அவருக்கு ஒரு நேரம் காட்டணும், உண்மை முடிச்சிருக்கலாம் நான். அப்ப எங்களோட மனச்சாட்சி வந்து கடவுள் அவங்கள வச்சிருக்கிறான், அவைகளுக்குள்ள நான் தாழ்மையோட கீழ்ப்படியணும். சோ இதுக்காகத்தான் நீங்க வரியையே கொடுக்குறீங்க. கடவுள் சொல்லியிருக்க வரியை கட்டுங்க, டேக்ஸை கட்டுங்க. அதை வச்சுதான் இவங்களுக்கு சம்பளம் பெறப்போகுது, பிரின்சிபலுக்கு சம்பளம் பெறப்போகுது, எம்பி மேருக்கு சம்பளம் பெறப்போகுது.
சபையில நாங்க கொடுக்கிற தசம பாவத்தை வச்சு பாஸ்டர்ஸ்மாருக்கு சம்பளம் வரப்போகுது. அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரர், திரும்பவும் சொல்றார், அதிகாரிகள் எல்லாம் தேவ ஊழியக்காரர்கள். ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். இப்ப எங்கட ஆட்கள் இந்த பகுதியை பார்த்தா இது ஒரு பெரிய ஒரு எங்கட தமிழருக்குள்ள இருக்கிற அந்த ரோசம், அந்த ராங்கித்தனம், அதிகாரிய திருத்தோணும் என்று நினைக்கிற குணங்கள் ஒரே குட்டையில ஊறின மட்டதான். நானும் அதான், எனக்கு தெரியும், என்னையும் தெரியும், உங்களையும் தெரியும். அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்? புல செய்தா தட்டி கேட்கத்தானே வேணும். தன்மானம் உள்ள தமிழன் நான் ஒழும்பி கேட்டேன், எல்லாருக்கும் முன்னால கேட்டேன். എന്നിട്ട് அதுல ஒரு பெருமகான்றது தாவீதுன்ற சிந்தனை அங்களுக்கு இருக்கு. ஐயோ, அபிஷேகம் பண்ணப்பட்ட அதிகாரி, அவனை நான் எப்படி பப்ளிக்ல ஒழும்பி டிஸ்ஓனர் பண்றது? எவனை கனம் பண்ணணுமோ அவனை கனம் பண்ணுங்க. அப்ப நான் இப்படி கதை கேட்க மற்றவங்களுக்கு என்ன நடக்கும்? அப்ப இப்ப பாத்தீங்களா இருந்தா இதே பவுல் அப்போஸ்தலன் இந்த 13ஆம் அதிகாரம் ஏன் அது பாத்தீங்களா இருந்தா போல இப்படி ஒரு பகுதியை போடுற மாதிரி ரோமன்ஸ் ஒரு காஸ்பல் டீப்பான மீனிங்க எடுத்து காட்டுறது. இதுக்குள்ள இருந்தா போல இந்த அதிகாரிகளுக்கு எங்கட தமிழாக்கள் எல்லாம் உடனே பாக்குறது, அது அப்படி எங்கட போலீஸ்காரனுக்கு கீழ்படி இயலுமா? அவன் லஞ்சம் பண்ணி கொண்டு இருக்கிறானே, அரசாங்கம் பிழையான முடிவுகள் எடுக்குதே, ஆதீனம் நியாயம் இல்லாம நடக்குதே, தலைமத்துவம் இந்த பிள்ளை விடுதே. அப்ப நாங்க சொல்லுவோம், இல்ல அவர் சரியானதை சொன்னா நான் செய்வேன். ஒரு மனைவி கூட சொன்ன, புருஷன் சரியானதை சொன்னா நான் செய்வேன், அவர் பிழையானது அப்படியே அவர் சொன்னது எல்லாத்திலையும் புருஷனுக்கு கீழ்ப்படி மகளே. கடவுள் கணக்கு கேட்பார். புருஷன் மனைவியை போட்டு பிழையா நடத்தினால் இன்றைக்கு புருஷனுக்கு மேலால அரசாங்கம் இருக்கு. அப்ப அரசாங்கம் போட்டு இருக்கு, நீ அபியூஸ் பண்ணினால், பிள்ளைய அபியூஸ் பண்ணினால் அமெரிக்கால அவங்க கொண்டு போயிடுவாங்க பிள்ளைய. உண்ட பிள்ளைதான், அதுக்காக நீ பிள்ளைய போட்ட எந்த வதைப்பும் வதைக்கல. உண்ட மனைவி தான், நீ மனைவியை அபியூஸ் பண்ணினா அரசாங்கம் வீட்டுக்குள்ள வந்துடும். அப்ப இதுல பாத்தீங்களா இருந்தா இந்த 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க என்ன சொல்லுதன், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அப்ப ஒருத்தர் தீமை செய்தா நீ திருப்பி தீமை செய்கிற உள்ளம்தான் எங்களுக்குள்ள இருக்குது. அவருக்கு பாடம் படிப்பிக்கணும். கேட்டன் ஒரு கேள்வி, கிழிச்சன் ஒரு கிளி. இது தீமையால நாங்க வெல்லப்படுறோம். தீமையை நன்மையினாலே வெல்லன்னுட்டு தான் இந்த ரோமர் 13ஆம் அதிகாரம் வருது. இப்ப இதுல கொஞ்சம் வசனங்களை முதல் பார்த்தால், ஒருவனுக்கும் தீமை செய்யாதிருங்க, எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, கடவுள் சொல்றார், தனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல், நீங்கள் தீமைக்கு தீமை செய்யாமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். யார்கிட்ட கோபாக்கினை? தேவனுடைய கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய்.
நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல. பவுல் அப்போஸ்தலனுக்கு என்ன தெரியும்? கன பேர் தீமையினால வெல்லப்படுறாங்க. எப்படி? ஒருத்தர் எனக்கு தீமை செய்தா அல்ல மற்றவர்களுக்கு அவர் தீமை செய்யறாருன்னு நினைச்சா ஐயா தான் விடுதலைக்கு வழிகிட போறேன், பாடம் படிப்பிக்க வழிகிட, 4 கேள்வி கேட்க வழிகிட போறேன், கிழிக்கிறதுக்கு வழிகிட போறேன், எனக்கு இருக்கிற பைபிள் அறிவை பாவிச்சு நான் அவரை விழுத்த போறேன். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ நீங்க தீமையினால வெல்லப்படுறீங்க. அப்பாண்ட பிள்ளையா? அப்பாட்ட விடுங்கோ அவருக்கு படிப்பிக்கிறது. இதை சொல்லி போட்டுதான் 13ஆம் அதிகாரத்துக்கு வார. ஏன்னா பவுல் அப்போஸ்தலனுக்கு என்ன விளங்குது? ஓஹோ, இதுக்காகத்தான் அதிகாரங்களை வச்சிருக்கிறேன். எங்களுக்குள்ள இருக்கிற இந்த கிட்ட பழக்கம், அதிகாரிக்கு கீழ்ப்படிய, மனைவிக்கு புருஷனுக்கு கீழ்ப்படிய விருப்பம் இல்லை, புருஷனுக்கு பொஸ்ஸுக்கு கீழ்ப்படிய விருப்பம் இல்லை, போலீஸுக்கு கீழ்ப்படிய விருப்பம் இல்லை, ஆதீன தலைவருக்கு கீழ்ப்படிய விருப்பம் இல்லை. அதான் இப்ப பவுல் அப்போஸ்தலன் பார்க்கிறா, ஓ இது என்ன என்ன பஞ்சாதிக்கு இவர் பிள்ளைய நடத்தலாம், வேலையில போய் இவர் கீழ்படியாம இருந்தா, இவர் கூப்பட்டாசோ செய்யாம இருந்தா அடிவாண்டு போறாரு. ப்ரொமோஷன் கிடையாது, சம்பள உயர்வு கிடையாது, தண்டனை கிடைக்கும். இப்பதான் பவுல் சொல்லும்பா, ஓ இதுக்காகத்தான் அதிகாரிகளை வச்சு அவர் சொல்றார், கீழ்ப்படிஞ்சு இருங்க, எதிர்த்து நிக்காதீங்க, அவங்களுக்கு ஆதரவாயிருங்க, நீங்க அவங்களுக்கு பயப்பட தேவையில்லை. இன்னும் பாத்தீங்களா இருந்தா இந்த ரோமன் ஜேர்னி, இந்த ரோமர் அதிகாரம் அவர் எழுதும் பொழுது, இது ஆழமா படிச்சு பார்த்தாக்களுக்கு தெரியும், ரோமர் 8ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். இது எனக்கு தமிழ்ல போட சிங்களத்துல போட நேரம் இருக்கேன். இதுல சொல்றது, therefore there is now no condemnation for those who are in Christ Jesus, because through Christ Jesus the law of the Spirit who gives life has set you free from the law of sin and death. அவர் இந்த 7ஆம் அதிகாரம் மட்டும் என்ன மாதிரி ஒரு நிர்பந்தமான மனுஷன் தான், நன்மை செய்ய விரும்பினாலும் தீமைதான் என்ற உடம்பு செய்யுது. பிறகு அவர் சொல்றார், இல்ல கிறிஸ்துவினாலே விடுதலை என்ற அவருடைய ஆவியானவர் எனக்குள் வந்து ஆவியினால் நான் நிறையும் பொழுது, அந்த ஆவியானவருக்கு பின்னால் நான் மாறும் பொழுது ஜீவன் எனக்கு பின்னால் வருது என்றுட்டு 14ஆம் வசனத்துல சொல்ற, for those who are led by the Spirit of God are the sons of God. He was a mature son. ஆவியினால் நடத்தப்படுகிறவர் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்ப எல்லாமே சட்டத்துக்கு வல்லமை இல்லை, லோவுக்கு நியாயப்பிரமாணத்துக்கு அதிகாரம் இல்லை, அதன்படி செய்ய வைக்க அது என்ன குற்றவாளியா தீர்க்கும். ஆனா ஆவியின் பிரமாணம், ஆவியானவருக்கு பின்னால போனா ஜீவன் எனக்கு பின்னால வரும். அதுலதான் 37ஆம் வசனத்துல சொல்ற, no, in all these things we are more than conquerors through him who loved us. இப்ப இதுல சொல்ற, என்னதான் என்ன தேவனுடைய அன்புல இருந்து பிரிக்க முடியும்? இல்ல, இது எல்லாத்திலையும் நான் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவனாக இருக்கிறேன். 9ஆம் அதிகாரத்துல வந்தா, அப்ப 8ஆம் அதிகாரம் அந்த நோட்ல முடியுது. இந்த மாம்சத்தை, இந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய விருப்பம் இல்லாத இந்த குணங்களை நான் ஆவியானவரால கீழ்ப்படியும் பொழுது எனக்கு வெற்றி வரும் என்று 9ஆம் அதிகாரத்துல சொல்றார், I speak the truth in Christ, I am not lying, my conscience confirms it through the Holy Spirit, I have great sorrow and unceasing anguish in my heart. இப்ப இதுல தண்ட மக்களை பற்றி சொல்றார். அப்ப இந்த சுவிசேஷத்தை சொல்லி முடிச்சு என்ன விதமா ஆவியின் பிரமாணத்தால நடக்கும் பொழுது நியாய பிரமாணம் செய்ய முடியாததை ஆவியின் பிரமாணம் செய்யும். நாங்கள் தமிழாக்கள் எல்லாம் நியாயம், அது புல, அது அநியாயம், இது நியாயம். ஐயா, நியாயத்தின்படி நடக்கிறதுக்கு எங்களுக்கு வல்லமை இல்லை. ஆவியானவரால நடந்தமா இருந்தா அந்த நியாயத்திலும் விட பெரிய நியாயத்தை நாங்க செய்வோம். ஆனா பிறகு அவர் பார்க்கிறார், அட இந்த சத்தியத்தை இந்த மக்கள் அறிந்து கொள்ளலையே, அவங்க இன்னும் நியாய பிரமாணம் தமிழாக்கள் கதைக்கிற மாதிரி எது நியாயம் அது அநியாயம், இன்னும் யூத மக்கள் மாதிரி சுவிசேஷத்துல இருந்து அறியாம இருக்கிறோம். இப்ப சொல்றாரு, அதனால நானே இவங்களுக்காக நான் நரகத்துக்கு போகலாமான்னு யோசிச்சுட்டு பிறகு பார்க்கிறார் ஆண்டவர் என்ன செய்யறாரு.
கடைசியில ரோமன் 9, 10, 11 என்ன மாதிரியா இருக்கணும். யூத மக்களின் இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்தி அதன் மூலம் புறஜாதிகளுக்கு இந்த ஆவியின் பிரமாணத்தை குறிச்ச சுவிசேஷத்தை கொண்டு அதுக்கு பிறகு இவங்களுக்கு ஒரு 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 ஜெலசி வரும். அடே இவங்களும் அப்ப அவங்களும் மனம் திரும்பி வருவாங்க. அப்ப இதையெல்லாம் பார்த்து போட்டு இந்த டாக்ஸாலஜி என்று சொல்ற கடைசியில பவுல the depths of the riches of the wisdom and knowledge of God, how unsearchable his judgments and his paths beyond tracing out. Who has known the mind of the Lord, or who has been his counselor? Who has ever given to God that God should repay him? For from him and through him and for him are all things. To him be the glory forever. Amen. இப்ப கடைசியில பாக்குறேன், ஆண்டவருடைய திட்டங்கள் என்ன மாதிரி யூத மக்கள் எந்த மக்கள் இந்த உள்ளத்தை கடினப்படுத்தி அதன் மூலம் புறஜாதிகளுக்கு இந்த ஆவியின் பிரமாணத்துடைய சுவிசேஷம் போய் ஆனா திருப்பி வந்து அவங்கள திருப்பி கொண்டு வந்து ஒட்டப்போ. அதுதான் சொல்ற, யார் அறிவுரை ஆண்டவருக்கு கொடுக்க முடியும்? அவற்ற அந்த ஞானத்தின் ஆழம் என்று சொல்லி இதை முடிச்சிட்டு தான் 12ஆம் அதிகாரம் முக்கியமான ஒரு வசனம் எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது. 12 முதலாவது 2வது. Therefore I urge you, brothers and sisters, in view of God's mercy, to offer your bodies as a living sacrifice, holy and pleasing to God. This is your true and proper worship. Do not conform to the pattern of this world, but be transformed by the renewing of your mind. Then you will be able to test and approve what God's will is, his good, pleasing, perfect. உங்களுக்கு தெரியும், ஆகையால் என்ன? ஆகையால் இந்த ஆண்டவருடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்கலாம். என்ன மாதிரி யூத மக்கள் எந்த மக்கள் இந்த இருதயத்தை கடினப்படுத்தி புறஜாதியாருக்கு இந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் அப்புறம் அவங்களோட செழிப்பை பார்த்து இவங்களுக்கு ஒரு ஜெலசி வந்து திரும்ப அப்போ இவ்வளவு பெரிய ஆண்டவர் இவ்வளவு பெரிய திட்டங்களோட ஆவியானவரால வழிநடத்தி செய்யும் பொழுது நாங்க செய்யக்கூடியது எங்களோட வாழ்க்கையை ஜீவ பலியாக அவரிடம் ஒப்பு கொடுக்கணும். இந்த இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வருஷம் தமிழாக்கள் எப்படி எல்லாருக்கும் நியாயம் கேட்கணும், கேள்வி கேட்கணும், பாடம் படிப்பிக்கணும், கேட்டன் கிழிச்சன் இதெல்லாம் எங்கட இனம் எங்கட மண்டைக்குள்ள போட்டது, எங்கட உள்ளத்துல போட்டது. இப்படி இல்லாமல் வார்த்தைக்கு முன்பால வந்து வார்த்தையால மனம் புதிதாகும் பொழுது அவருடைய சித்தம் நன்மையும் பிரியமும் பரிபூரணனுமான சித்தத்தை நாங்க கிரகித்து அறிஞ்சு கொள்வோம். அப்ப ஆவியின் பிரமாணத்தின்படி நடக்கிறதா இருந்தா ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு தான் எங்களை லீட் பண்ணிட்டு போவார். அப்ப எங்களுக்கும் அவர்கிட்ட சித்தம் தெரிய வரும். எப்ப இந்த மனம் வந்து வார்த்தையால புதிதாகிறது. இப்ப இன்றைக்கு நான் என்ன படிப்பிக்கிறேன், எங்களோட மனதுல எங்களோட தமிழாக்களுக்குள்ள அதிகாரிகளை குறிச்சு சரியான குப்பைகள் எங்கட ஆனா நாங்கள் அதை நம்புறோம். நான் நல்லதுக்குத்தான் செய்யறேன். வஞ்சிக்கிறான் அவனங்களை. அப்ப இத சொல்லிட்டு தான் இப்ப ரோமர் 12, 13 தான் அதிகாரிகளை பற்றி காய்ச்சது. 12:9 வந்து சொல்றார், அன்பு வந்து மாசில்லாததா இருப்பதாக. லவ் மஸ்ட் பி சின்சியர். கிரீக்கு போனீங்க, let there be no hypocrisy. மாசில்லாத அன்பு. hate what is evil, cling to what is good. தான் வந்து சொல்ற, இதான் evil. இந்த அதிகாரிகளை எதிர்த்து நிக்கணும் என்று இருக்கிற இலங்கையாக்கள், இந்த தமிழாக்கள் இந்த பழக்கம் இருக்கு, அது evil. பிறகுதான் பவுலப்பு இப்ப எனக்கு விளங்குதேன் அதிகாரிகளுக்கு கீழே என்ன விதமா யூத மக்களுடைய மனதை கடினப்படுத்தி அந்நியர ரட்சிப்புக்குள்ள கொண்டாரோ அந்த விதமாக இந்த அதிகாரிகள் எங்களுக்கு குடும்பத்தை சம்பளம் போகணும்னா போய் வேலை செய்யும். சர்ச் நடத்தணுமா இருந்தா ஒரு ஃபெலோஷிப்புக்கு கீழே வரணும். அப்படி வரைக்கும் அதிகாரிகளுக்கு கீழே வார அப்போ அவருக்கு விளங்குது, இப்படித்தான் ஆண்டவர் எங்கட உள்ளத்துல இருக்கிற குப்பைய வெளியால கொண்டாரு. அப்ப நாங்க உடனே என்ன எங்கட அந்த குப்பையோட இத பாக்க இல்ல, அவர் சரியா சொன்னா நான் செய்வேன், அவர் பிள்ளையா சொன்னா நான் 4 கேள்வி கேட்பேன், எல்லாருக்கும் முன்னால கேட்பேன், கிழிப்பன், வெட்டுவன். நரகத்திலிருந்து வர சிந்தனைகள் அது. அப்ப அத முடிவுக்கு கொண்டாரன்.
அப்ப அதுக்கு பிறகுதான் பாத்தீங்களா இருந்தா அந்த ரோமர் கடைசியில முடிக்க இப்படி சொல்ற, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இந்த பழக்கத்தை பழக்கிறது கொண்டே ஒன்னும் அதிகாரிகளுக்குள்ள போட்டிருக்காரு. இப்ப அது நீங்க செட்டியான முரண்டு பிடிக்கிற ஒரு ஆளுண்டா என்ன மாதிரி ஒரு அதிகாரி கீழே உணர்ந்து போடுவார். நானும் உங்களோட குட்டையில ஒரு நாள் தானே. அப்ப லேசில நான் கடவுளுக்கு முன்னால எனக்கு பயம். நான் சொல்றேனே, நான் நீங்க 100 பிள்ளைய விட்டாலும் நான் 5 பிள்ளைய விட்டேன்னா அந்த 5க்கு மன்னிப்பு கட்டுறோம். எனக்கு ஞானம் வர்ற நேரத்துல அவருக்கு முன்னால நான் சரியா இருக்கணும். ஆனா அதே நேரம் அடே இவரை கொண்டு ஆண்டவர் எனக்கு கீழே போட்டிருக்கிறாரா. எனக்கு தெரியும் என்ன மாதிரி ஒரு ஆள் தேவை. சில பேர் இந்த ஸ்ட்ராங் வில் ஆக்களுக்குள்ள இருக்கிற குப்பையை வழியால் எடுக்கிறது. கடவுளுக்கு முன்னால பயமா இருந்து கொண்டு எனக்கு அவர் தந்த பொறுப்பு. இப்ப நான் இதை முடிவுக்கு கொண்டாரு. அதுக்கு பிறகுதான் ரோமன்ஸ் 13. இப்ப 1 minute தாங்கோ. ஆல்ரைட், நாங்க பிராக்டிக்கலி இத கொண்டுருவோம். நாங்கள் ஒரு பெரிய பிரயாணம் ஆரம்பிச்சு இருக்கிறோம். இப்ப ஹோம்ஒர்க் என்ன, நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ விடுங்க. டிசைபிள்ஷிப் குரூப்ல விடலாம், அல்ல எனக்கு தனிப்பட்ட முறையில விடலாம். இந்த டீச்சிங்க நாங்க உள்வாண்டாட்டி நாங்க கனதூரம் பிரயாணத்துல போயிடாது. சாத்தான் வந்து எங்கட தமிழாக்களுக்குள்ள இருக்கிற இந்த கெட்ட பழக்கத்தால உடைச்சு சின்ன பின்னமா அது எத்தனை சபைகள் உடையுது, எத்தனை தேவனுடைய ஊழியங்கள் உடையுது. ஏன்னா இதுல இருந்து நாங்க வெற்றி காணாததால. அதுக்கு நான் சொல்றேன், முதலாவதாக நீங்க வந்து அர்ப்பணிங்க. முதலாவது அர்ப்பணிப்பு நான் கேட்கிறது என்ன, Pastor, I will change my perspective about authorities. அதிகாரிகளை குறிச்சு எனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கசப்பு வாயால சொல்லிடுவோம், பாஸ்டர் அலெக்ஸ் எனக்கு ஒன்றும் இல்லையாண்டு. இப்ப ஒரு அதிகாரத்துல ஆண்டவர் கொண்டு ஃபிட்ல எங்களை வச்சிருக்கிறார். இப்ப உங்களோட பழகிக்க எனக்கு தெரியும் யாருக்கு ஒரு அதிகாரியை குறிச்சு நல்ல ஒரு தாழ்மையான உள்ளம் இருக்கு, யாருக்கு பாஸ்டர் அலெக்ஸ் நீங்க பிளவிடுறீங்க. இதை மாத்துங்க அன்பானவர்களே. கடவுள் உங்களை உயர்த்தணுமா? ஒரு சேர்மன் ஹெண்டியோட, ஒரு நியூயார்க் ஸ்டேட் சுப்ரிண்டெண்டோட அருமையான ஒரு லெட்டர் கொடுத்தாங்க பாஸ்டர் கனகராஜா. ஏன் உறவுல வளர்ந்தபடியா அவங்க தாராங்க. ஆனா நான் இந்த ஒத்தாரிட்டிஸ குறிச்சு இது ஆண்டவர் எனக்கு அடிச்சு படிப்பிச்சது, இன்னும் படிப்பிக்கிறார். அப்ப நீங்க சொல்லுங்க பாஸ்டர் அலெக்ஸ், இந்த அதிகாரிகளை குறிச்சு இருக்கிற இந்த பிழையான சிந்தனைகளை நான் மாத்த போறேன். இன்றைக்கு மனம் திரும்ப. 2வது, ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஒபே த ஃபிட் லீடர்ஷிப். பாஸ்டர் அலெக்ஸ் என்ன செய்கிறார், கடவுள் என்னத்துக்கு அவர் அழைச்சி இருக்கிறார், இதை நான் புரிஞ்சு கொண்டு இதுக்கு கீழ்படிவேன், எதிர்த்து நிற்க மாட்டேன். அதுக்கு நீங்க ஒத்து கொடுத்தா தான் நாங்க தூர பயணத்துக்கு போகலாம். மற்றபடி எனக்கு ஒரு ஈகோ இருக்கு, நான் சொல்றேன் நீர் செய்யும் ஐசே, நான் பாஸ், அது இல்லையாப்பா. அவர் தந்த தரிசனத்தை நாங்கள் எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கணுமா இருந்தா நாங்க சொல்றதில் புரிஞ்சு கொள்ளும். நான் சும்மா ஒழும்பி கதை கேள், ஒரு கோ குரூப் இருக்கு என்னட்ட கணக்கு கேட்க, அதுக்கு மேலால எனக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு நான் கணக்கு கொடுக்கும். நீங்க என்ன செய்யணும், பாஸ்டர் அலெக்ஸ் செய்யணும் இப்படி செய்யற, அதை புரிஞ்சு கொள்ளணும், அதுக்கு கீழ்ப்படியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள சொல்றேன். சரி, நாங்க வந்த நேரம் சில இதுகளை கொண்டு வந்தோம். ஒரு அப்பா வந்து கொஞ்சம் பிரசன்ஸ வேண்டிட்டு வந்தா அவருக்கு எல்லா பிள்ளைக்கும் ஒரே பிரசன்ட கொடுக்கறதுக்கு எல்லாருக்கும் எல்லா பிள்ளை 5 பிள்ளை இருந்தா 5 பிள்ளைக்கும் கிட்டா வேண்டி கொடுக்கறதுக்கு அவருக்கு வருமானம் இல்லாம இருக்கு.
அவர் 5 பிள்ளைக்கும் ஏதோ கொடுக்கணும் அவர் செய்வார். அப்படி இல்லாம அவருக்கு கொடுத்தது எனக்கு தெரியல என்றெல்லாம் எங்களை புரிஞ்சு கொள்ளாம நாங்க அப்பான உள்ளத்துல நாங்க கோஆர்டினேட்டர்ஸ்கிட்ட கேட்டது, உங்களுக்கு கீழே இருக்கிற பாஸ்டர்ஸ்ல யாருக்கு என்ன தேவை, யாருடைய குரூப்ல கன பேர் இருக்கணும், யாருக்கு நாங்கள் ஆல்ரெடி எவ்வளவோ கொடுத்திருக்கிறோம், யாருக்கு இன்னும் ஒழுங்கா கொடுக்கல. அப்ப இத ஒரு தேவை பயத்தோட பொறுப்போட நாங்க முடிவு எடுத்து இதை செய்தது. அப்ப இதை நான் முதல் விளங்கப்படுத்தாததால சில வேளையில நான் பார்த்தேன் உள்ளங்களுக்குள்ள ஐயோ எனக்கு கிடைக்கலையே. உண்மையா அப்படி இருக்கணும். பாஸ்டர் அலெக்ஸும் கோ குரூப்பும் சரியாத்தானே பார்த்து செய்வாங்க. உண்மையா சரியான வேதனையா இருந்தது. எத்தனையோ லட்சங்கள் அங்க செலவழிச்சு, நானும் அண்டியுமே எத்தனையோ லட்சங்கள், அதை விட கோ குரூப் எத்தனையோ லட்சங்கள் செலவழிச்சு இந்த வயசுல இப்படி ஓடி யாருக்கு என்ன கொடுக்கணும்ன்றத கவனமா யோசிச்சு நாங்க கொடுக்கிறோம். அத சிலர் புரிஞ்சு கொள்ளாமல் அதுல புலபிடிச்சு அதை வேற என்னோட கதைக்காமல் வேற யாக்களோட கதைச்சு படு பிள்ளையான்மானவர்களே. If I believe Pastor Alex may be making a mistake, நான் புலவிடலாமா? ஆஃப் கோர்ஸ். புருஷன் புலவிடலாமா? ஓம். ஐ வில் டாக் டு ஹிம் இன் பிரைவேட். மனசு என்ன செய்யணும்? சர்ச்சில் புருஷனை புலவிடிக்கிறதா? நீ தனிய கதையப்பா, என்னோட எப்பயும் தனிய கதைக்கலாம். இன்றைக்கே சொல்றேன், உங்களோட நேரம் 6:30 7:30 திங்கள்ல இருந்து வெள்ளி மட்டும் என்னோட கதைக்கலாம். அந்த நேரத்தை உங்களுக்கு கண்டு ஒதுக்கி வச்சிருக்கிறேன். இப்ப எனக்கு வேதனையா இருந்தது, என்னோட கதைக்கேல, ஆனா கதை அடிபடுது. அது எவ்வளவு ஒரு தோல்வியங்களை கொண்டு சாத்தான் சின்ன பின்னமாக்கி விட்டுருவான். அப்ப இனி அப்படி செய்யாதீங்க. அர்ப்பணிங்க. பாஸ்டர் அலெக்ஸ் பிள்ளையா செய்கிறார் என்று நீங்க நினைச்சா என்னோட கதைங்க 6:30 7:30. If Pastor Alex refuses to listen, வெப்பம் பாஸ்டர் கோபிநாத் சொல்றார், பாஸ்டர் அலெக்ஸ் நீங்க அன்றைக்கு அப்படி செய்தது சரியல்ல. சும்மா ரமேஷ், நீர் கோஆர்டினேட்டர்னா கோஆர்டினேட்டரா இருமே, நீர் என்னட்ட கேட்க வராது. அல்லது நான் அப்படி கதை காட்டிலும் கோபி சொல்றது நான் ஏற்றுக்கொள்றேன் இல்லையன்னு வைப்பேன். சரி, இது கோபி பிள்ளை, அப்படி அப்படி இல்லை, கோபி இல்லை. இப்ப கோபி கீழே இருக்கிற ஒரு ஆள் யாரு, இன்னொரு ஆள் எடுப்போம், பாஸ்டர் ஸ்டான்லி. ரைட். இப்ப பாஸ்டர் ஸ்டான்லி, பாஸ்டர் அலெக்ஸ் நேமான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆள் பாஸ்டர் ஸ்டான்லி. அப்ப பாஸ்டர் சாண்டி சொல்லிக்க காட்டி அவர் பாஸ்டர் கோபியை கூட்டிக்கொண்டு பாஸ்டர் கோபியோட கதைச்சு இதுகளை கதைச்சு போட்டு 2 பேருமே என்னோட கதைக்கலாம். அதான் பார்த்து சொல்லு. சரி, அப்பயும் நான் கேட்கலையேண்டா. இஃப் ஹி ரிஃப்யூசஸ் ஈவன் தென், அப்பயும் நான் இப்படி இருந்தா நீங்கள் யூ ஆஸ்க் ஃபார் a மீட்டிங் வித் கோ குரூப், தாராளமா ஒத்துக்கொள்ளும். கோ குரூப்போட கோ குரூப்ல சொல்லுங்க. அதான் முறை. உண்மையா ஒரு அதிகாரிக்கு எதிராக கையை உயர்த்தி கதைக்கிறதெல்லாம் படுப்புல. ஆனா அதுக்காக அதிகாரி சில வேளையில புலவிடுவான். அவன் நன்மைக்காக அவட்ட பிள்ளைகளை தாழ்மையோடையும் பயத்தோடையும் ஜபத்தோடையும் எடுத்து காட்டணும். கோ குரூப்ல சொல்லுங்க. I will never talk behind Pastor Alex's back, which is equivalent to slandering and damaging God's ministry. என்னோட நேர கதைக்காமல் வேற யாரோடையோ எல்லாம் கதைச்சு வேணுமென்று கதை காட்டிலும் எங்களுக்குள்ள இந்த பலவீனம் ஊறி போய் இருக்கிறதால அறியாமல் கதைக்கிறேன். அதுதான் பைபிள்ல சொல்லுது ஸ்லாண்டர்ன்னு சொல்லு. என்ன வச்சு கதைக்காம எனக்கு பின்னால போய் என்ன பற்றி கதைக்கிறது ஸ்லாண்டர். ஒரு ஆளுண்ட ரெப்யூட்டேஷனை டேமேஜ் பண்றீங்க. அது ஊழியத்தை டேமேஜ் பண்ண. என்ன சொன்னேன், அவன் சண்டைக்கு நான் முதல் காட்டின படம் மாதிரி அவன் கொமாண்டரோட சண்டை பிடிக்க போற நேரம் நீங்க இல்ல இவர் ஒரு பைத்தியாரன், இவர் பிள்ளைய அனுப்புற, நாங்க எல்லாம் போய் மண்டையை போட போறோம். இப்படி நீங்க காய்ச்சா அவன் மற்றவன் என்னோட சண்டையை பிடிக்கிறது. கடைசியில சாத்தானற்ற அடி வேண்டுவோம். நாங்க ஆண்டவருக்கு துண்டர பிரியம் இல்லை. இது
இந்த மனைவி சொன்ன பைபிள் ஒரு வசனம் இருக்கு, ஸ்லாண்டரர்ஸ் வில் நெவர் இன்ஹெரிட் த கிங்டம் ஆஃப் காட். தாவீதுக்கு இருந்த சிந்தனை எங்களுக்கு இருக்கும். ஆண்டவர் அனாயிண்ட் பண்ணினவரை நான் கை வைக்க மாட்டேன், எனக்கு தான் அந்த பதவி வரணும், ஆனாலும் நான் அதை செய்ய மாட்டேன், ஆண்டவரே செய்யணும். ஆனா நானும் உங்கள்கிட்ட சொல்றேன், தயவு செய்து என்னோட வந்து பேசுங்க. ஏன்னா எனக்கு இந்த பலவீனங்கள் நல்லா தெரியும். தயவு செய்து என்னோட தனியா அடிச்சு கதைங்க. ஆனா எனக்கு பின்னால போய் கதைக்காதீங்க. உங்களுக்கு அது சரி மாதிரி தெரியலாம், வார்த்தையின்படி படுபுல. சரி, 7வது வந்து I will also not give an ear to someone else's slander about fit leadership. சரி, நீங்க போய் ஸ்லாண்டர் பண்ணல, இன்னொருத்தர் இந்த ஸ்லாண்டர். பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க பாஸ்டர்? உங்களுக்கும் போன் கிடைச்சதா பாஸ்டர்? இப்படித்தான் பாஸ்டர், நானும் எனக்கு வரமென்று நம்பினேன். சரி, இப்படி ஒருத்தர் கொண்டு உங்களோட கதைச்சா நீங்க உடனே என்ன செய்யணும்? பாஸ்டர் அலெக்ஸோட கதைச்சீங்களா இதை பற்றி? அப்ப ஏன் என்னோட வந்து கதைக்கிறீங்க பாஸ்டர்? இதை நாங்க எல்லாம் செய்தமா இருந்தா இது எங்களோட மாத்திரம். கண்ண பேர் ஒரு போதையரை பற்றி இன்னொரு போதையர் பிள்ளையா கதைக்கிறது. ஆதீனத்தின் தலைமத்துவத்தை பற்றி பிள்ளையா கதைக்கிறது. ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. எனக்கு அப்படி ஆக்கள் கதைக்கிற நேரம் சில தலைமத்துவங்கள் படுபுல, ஆனாலும் கடவுள் அவங்களை அப்பாயிண்ட் பண்ணினார். இப்ப நாங்க எப்படி சிந்திக்க, இதுல எப்படி மாற்றத்தை கொண்டுடலாம்? அப்ப நாங்கள் இதை செய்வமா இருந்தா, அன்பானவர்களே, யாராவது உங்கள்கிட்ட வந்து ஃபிட்டுன்ற தலைமத்துவத்தை மாத்திரம் இல்ல, இன்னொரு போதையரை பற்றி பிள்ளையா கதைச்சாலே நீங்க அந்த போதையரோட காய்ச்சினீங்களா நேர? அப்ப ஏன் பாஸ்டர் இப்படி கதை கதைச்சுக்கணும் சொன்னாலே நாங்க எங்களுக்குள்ள இருந்த இந்த அசுத்தம் எல்லாம் நீங்கிடும். 8வது, I will encourage that person to stop slandering and talk to the fit leadership in private. I was a pastor. இப்படி செய்யாதீங்க பாஸ்டர். நீங்க தானே அவர் பாஸ்டர் அலெக்ஸ் சொன்னவர் 6:30 இருந்து 7:30 தனியே ஒருக்கா கால் பண்ணுங்க பாஸ்டர். இல்ல பாஸ்டர், நான் இதை பற்றி கதை கேட்க விரும்பல. தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நான் உங்களுக்காக ஜபிக்க. நீங்க நாளைக்கு அடிச்சு அவரோட பேசுங்க. எவ்வளவு விரைவாக நாங்க சுத்தமாகும். If that person continues the slander, இல்ல அவர் தொடர்ந்தும் இப்படித்தான் செய்யறார். நான் ஒரு தகப்பன் நிலையில இருந்து சொல்றேன்டா. அப்ப நான் இது வந்து கூட மலையகத்துல இந்த பிரச்சனைய கூட பாக்குறேன். ஏன்னா பட்டுண்டு ஹர்ட் ஆகுறாங்க, மக்களும் ஹர்ட் ஆகுறாங்க, பாஸ்டர்ஸும் ஹர்ட் ஆகுறாங்க. ஹர்ட் ஆகி போட்டு அந்த ஹர்ட்டால நேற்றெல்லாம் ஒரு தாய், பேர் சொல்ல விரும்பல, அவருடைய பிள்ளைக்கு ரீடிங்ல எக்ஸலன்ஸ் சர்டிபிகேட் கிடைக்கல. அவருக்கு சும்மா சன்னல் கோபம். அந்த போல இருக்கும் பேச்சு எனக்கும் பேச்சு. தண்ட பிள்ளை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறது, என்னென்று நீங்கள் ரீடிங்ல எக்ஸலன்ஸ் கொடுக்காமல் இருக்கலாம்? நான் சொல்றேன், ஐயோ ஆமா, என்ன நடந்தது? பிள்ளை 2வது டேர்ம் வரையில 1ஆம் டேர்ம் வந்தவ ரீடிங் எக்ஸாம், அவ திரும்ப அவ அந்த லத்துக்கு அந்த வேதனையால நாங்க பெரிய ஒரு அநியாயம் செய்துட்டோம் என்று கதைக்கிறார். இப்ப நான் சொல்ல வரேன்மா, நான் இதை நான் விசாரிச்சு பாக்குறேன். அந்த எக்ஸாம் வந்து மிஸ் ஆயிட்டுதா, அதை கண்டுபிடிச்சு நாங்க திருத்தி அவ இல்ல. அப்ப அது மாதிரிதான் எங்களோட சில போதகர் அதுல குட்டையில இருந்து தான் நாங்க நாங்க சில போதகர் மேருக்குள்ளே ஹர்ட் ஆயிடுச்சுதா, அது நஞ்சு கக்கிட்டே இருக்குது. அப்ப நீங்க பாக்குறீங்க, ஒரு சகோதரனுக்குள்ள இருந்து நஞ்சு கக்கி கொண்டே, இங்க கக்குற வேணுமன் நஞ்சு கக்குறன்னு தெரிஞ்சு காக்கையில அவட்ட வேதனையால நஞ்ச கக்குற, அது உடைக்கும். இப்ப நீங்க என்ன செய்யணும்? அவருக்காக ஜபிக்கணும். ஆண்டவரே, இந்த தம்பி, இந்த அண்ணன் பாஸ்டர் அலெக்ஸோட நேரா கதைக்கணும். அந்த ஞானத்தை நீர் அவருக்கு கொடு, அந்த துணிவை கொடு. இந்த பர்சன் கண்டினியூஸ் த பேட்டர்ன், இல்ல தொடர்ந்தும் இப்படி செய்கிறார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? ரிப்போர்ட் த மேட்டர் டு பாஸ்டர் அலெக்ஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஃபிட். இப்ப நாங்க என்ன பார்க்கணும்?
ஒரு மனுஷனை காப்பாத்துறதா, ஒரு ஊழியத்தை காப்பாத்துறதா? இவர் தனக்குள்ளே இருக்கிற பலவீனத்தால இப்படி காய்ச்சி கொண்டு இருக்கிறாரா இருந்தா, ஊழியத்தின் நன்மைக்காக அவரை கோல் மூட்டுறது இல்ல, அது ஒரு பாரத்தோட வந்து எனக்கு சொல்லணும். அது 6:30 இருந்து வளர. அப்ப நான் என்ன செய்வேன்? அவரோட நான் கதைப்பேன். அவரோட நான் கதைச்சு வார்த்தையை வச்சு நான் எடுத்து காட்டுவேன். பாஸ்டர், நீங்க இப்படி செய்தது வார்த்தைக்கு புறனானது. உங்களுக்கு வேதனை அந்த தாய்க்கு வந்து, அந்த தாய்க்கு நான் சொன்னேன், அப்பா நாங்க சும்மா வந்து உங்களோட பிள்ளைக்கு ரீடிங்குக்கு எக்ஸலன்ஸ் தர முடியாது. எனக்கு உங்களோட வேதனை புரியுது, ஆனா அது அவ கேட்கிற மாதிரி இல்லை. அப்ப நான் அந்த பாஸ்டருக்கு சொன்னேன், நீங்க பாருங்க, அவ அழுகிறா கத்துறான்றதுக்காக நாங்க சர்டிபிகேட் கொடுக்கலாம். சரி, நீங்க அதை பீஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வாங்க, நாங்க இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்ப்போம். அப்ப அந்த மாதிரி சில பாஸ்டர்ஸும் வந்து அந்த குட்டையிலேருந்து வந்த நீங்கள் தானே, நீங்கள் நான் எல்லாரும். ஏன்னா இமோஷனல், இந்த அமெரிக்கால சொல்லுவாங்க EQ, IQ உங்களை எல்லாருக்கும் தெரியும், இன்டெலிஜென்ட் கோஷன்ட். இப்ப வந்து EQ, இமோஷனல் கோஷன். அது நான் பாக்குறேன் மலையகத்துல EQ படுகுறைவா கிடக்குது. ஹர்ட் ஆயிட்டமா என்னவோ எல்லாம் செய்கிறோம். அது எங்களுக்கு அந்த தாய்க்கு தான் கதைச்ச விதம் எல்லாம் நியாயம். அவருக்கு அப்படி இருந்து கொடுத்த நிவியலுக்கு நான் வரமாட்டேன் இனி இங்கிலீஷ் வாப்புக்கு. நான் சொன்னேன், அம்மா நீங்க இங்கிலீஷ் வாப்புக்கு வாரதை பற்றி எங்களுக்கு அது இல்லை எங்கட, இது நாங்க கடவுளுக்கு முன்னால பிழைய செய்யப்படாது. ஆனா அது ஒரு 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 தேயிலத்தோட்ட தாய்க்கு இருக்கிறதும் ஒரு பாஸ்டருக்கு அப்படி இருக்கிறதும் என்ன மாதிரி. இப்ப நான் என்ன செய்வேன், நான் வந்து சொல்லி கொடுப்பேன். இல்ல அவருக்கு நான் சொல்றதை ஏற்றுக்கொள்ள இல்லாம இருந்தா நான் சொல்லுவேன், கோ குரூப்புக்கு வந்து சொல்லுங்க பாஸ்டர், கோ குரூப்ல வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. சரி, கோ குரூப்ல வந்து எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கு என்னட்ட கேட்கறது, பாஸ்டர் அலெக்ஸ் ஏன் இப்படி செய்தீங்க, ஏன் நீங்க ஒரு ஆளுக்கு போன் கொடுத்து இன்னொரு ஆளுக்கு போன் கொடுக்க, அவங்களுக்கு நான் விளங்கப்படுதான் என்னப்பா செய்கிறது. கொண்டு போன பொறுப்பா கொடுக்கறதுக்கு கோஆர்டினேட்டர்ஸ் கேட்டு ஜபத்தோட யார் யாருக்கு கூட தேவை இருக்கு, யார் யாருக்கு நாங்க இன்னும் கொடுக்கல, சில பேருக்கு நல்லா கொடுத்து இருக்கிறோம், அதுகளை பார்த்து ஆண்டவருக்கு முன்னால டிசைட் பண்ணி போட்டு கொடுத்த ஒருத்தருக்கும் ஒழிச்சு கொடுக்கல. சரி, வந்து கோ குரூப்ல சொல்லுங்க. If the person refuses to listen even to the co-group, கோ-குரூப் அறிவுரைய கூட கேட்காமல் நஞ்சு கக்கி கொண்டு இருக்க போறாரா இருந்தா, நாங்கள் இப்ப என்ன பாக்குறது, அவரை காப்பாத்துறதா? அவரை காப்பாத்துறதுக்கு நாங்கள் என்ன மேக்சிமம் லெவலுக்கு போயிட்டோம், ஒருத்தர்கிட்டையும் அவர் கேட்கிற மாதிரி இல்லை. அப்ப நாங்கள் தாழ்மையாக கேட்கணும், பாஸ்டர் இது உங்களுக்கும் கஷ்டம், பாஸ்டர் எங்களுக்கும் கஷ்டம், நீங்கள் பிரிஞ்சு போறது நல்ல பாஸ்டர். இது வேதம் சொல்லுது, மத்தேயு 18. சோ இதைத்தான் நான் உங்களுக்கு தாழ்மையாக நான் வேண்டிக் கொள்றேன். ஒருத்தர்லையும் தனிப்பட்ட முறையில எனக்கு கசப்பில்லை, ஆனால் வேதனை இருக்குது. இந்த ஒரு பலவீனம் எங்கட போதையர் மேருக்குள்ள இருக்குது. யாருக்கு என்ன கொடுத்தார், அங்க கொடுத்தாரா, உமக்கு கிடைச்சதா, அது கிடைச்சதா, சொன்னதை வேண்டி தந்தாரா, என்னையா எனக்கு எவ்வளவு வேதனையா இருந்தது. லட்சமா செலவழிச்சு அதுக்கு மேல என்னோட பிளேன் காசு மாத்திரம் 12 லட்சத்துக்கு மேல இங்க வந்த எனக்கு வேண்டிக்கு. அதை விட வேண்டி கொடுத்ததுல எத்தனை லட்சம் செலவழிச்சது. எல்லா நேரமும் என்ன பாக்குறோம், எங்களோட பிள்ளைகள் எங்களோட போதர் வளரணும், சபை வளரணும் என்று நாங்க வந்து செய்யறோம். சரி, அப்பயும் அப்படி கேள்விகள் இருந்திருந்தா நேரா என்னட்ட அடிச்சு கேட்கணும். என்ன அப்படி நேரா வேற கதைக்காமல் அங்க போய் இங்க போய் கதைக்கிறது சரியான பிழை. ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு உள்ளாவீர்கள். நான் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தா அவர் என்னட்ட கணக்கு கேட்பார். சரியா? பிரைஸ் த லார்ட். ஸோ நாங்க ஒரு ஜெபத்தோட முடிப்போம். எல்லாரும் ஒருக்கா கண்களை மூடி ஹோம்ஒர்க் வந்து
இதுக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீங்களா? நாங்க இப்படித்தான் ஃபிட்டில் முன்னோக்கி போறோம், இல்ல பாஸ் ஒரு நேரம் எங்களுக்கு உங்களையும் கோ குரூப் சொல்றதையும் எங்களால ஏற்க இல்லாம இருந்தா பாஸ் நான் விலகி போறதுதான் சரி. அல்லது கோ குரூப் அப்படி ஃபீல் பண்ணதா இருந்தா நீங்க என்ன விலக சொன்னா நான் விலகணும், அதுக்கு முதல் நானே விலகி போயிடுவேன். மற்றும்படி இல்லை, நாங்க இதை கடைப்பிடிச்ச மாதிரி இருந்தா ஒருத்தரும் விலக தேவையில்லை. பாவம் தான் விலகும் எங்களை விட்டு. ஊறி போயிருக்கிற அதிகாரத்தை குறிச்சு இருக்கிற இந்த கெட்ட பழக்கங்கள் புடுங்கி எடுக்கப்படும். பிறகு என்ன நடக்கும்? நீங்க ஒரு சேர்மன் ஹெண்டியோட மீட் பண்ணுவீங்க, அவர் என்ன வந்து பார்க்கணும் என்று சொல்லுவார். இப்ப பர்க்ஸ்மன் கூட அமெரிக்கால படிக்கிறதுக்கு கடவுள் வழிகளை காட்டுறேன். இப்ப நான் அதை பார்த்து ஆண்டவரே, அதை இது சுத்தமா இருந்தா எந்த அதிகாரிய குறிச்சும் ஒரு கசப்பு இல்லாம அவையில் பிளவிட்டா தனிமையில போய் எடுத்து காட்டுறது. சரி, ஒருக்கா நீங்க கண்களை மூடி கடுமையான ஒரு செய்தி, நல்ல செய்தி, இது எப்படி ஆண்டவர் உங்களோட பேசுற, ஆவியானவர் பேசட்டும். 2 minutes of silence. அன்பு இரக்கம் நிறைந்த பிதாவே, இந்த நல்ல செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. நாங்கள் எல்லாம் ஒரே கூட்டையிலே ஊறின மட்டைகள் பிதாவே. நியாயத்தை செய்ய வேண்டும் என்பதை எமது இனம் எங்களுக்கு படிப்பித்து தந்தது. நீர் கூட சொல்கிறீர், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் பாக்கியவன். ஆனாலும் அதே கர்த்தர் தான் நாங்கள் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால் உம்மை எதிர்க்கிறோம் என்றதையும் சொல்லி தந்திருக்கிறீர் பிதாவே. எங்களை மாற்றும் பிதாவே, என்னை மாற்றும், என்னுடைய உள்ளத்திலே இருக்கும் குப்பைகளை நீக்கும் பிதாவே. பிதாவே, இந்த ஃபிட்டின் வளர்ச்சிக்காக நாங்கள் எல்லாரும் பிதாவே உம்மை புரிந்து கொண்டு, உம்முடைய முறைகளை புரிந்து கொண்டு பிதாவே, யாரையும் தாக்காமல் எங்கள் எல்லாருக்குள்ளும் பிழைகள் இருக்கிறது பிதாவே, அதை திருத்திக் கொள்ள இந்த சீசத்துவ பயிற்சி கூட எங்களுக்குள் ஊறி போயிருக்கும் குப்பைகளை அடையாளம் கண்டு வெளிக்கொண்டு வர இந்த தளத்தை நீர் அமைத்து தந்திருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே